கமான். சாரி பாத்து. சரி நீ போ, நான் கூப்பிடுறேன். ஓகே சார். ஏன் சீரியஸ் ஆயிட்ட? உனக்கு நான் சொந்தம், எனக்கு நீ சொந்தம். என்ன இப்போதைக்கு இது வேண்டாம். நான் வெளியில போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது அடுத்த மாசம் ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து ஒரு தேதி குறிச்சிடலாம். இந்த கல்யாணத்துக்காக நாங்க உங்ககிட்ட ஒண்ணும் கேட்கல. எல்லாம் உங்க விருப்பப்படி செய்யுங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. அப்போ நாங்க வரட்டுமா? நல்லது, போயிட்டு வாங்க. சரி வரங்க. கல்யாண சாப்பாடு தான். ஆமா, என் மருமக பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. நான் வரட்டுமாப்பா? நான் வரேம்மா. அப்பா, எனக்கு புரியுது. நீ ரூம்ல இரு, நான் வரேன். கவிதா, சொந்த ஆக போறவங்களை வரவேற்கிறது நல்ல விஷயம் தானே? அப்பா புரியல. ஜட்ஜு சாமிநாதன நீ கேள்விப்பட்டிருக்கியா? நல்ல அந்தஸ்தும் கௌரவமும் உள்ள ஒரு குடும்பத்து பெரிய மனுஷன். அவரோட மருமக ஆக போறா என் மக. நீ முட்டி போட்டு தவிழும் போது உன்னோட இடுப்புல அருணா கயிறு போட்ட. நீ மெல்ல மெல்ல தட்டு தடுமாறி நடக்கும் போது கொலுசு போட்டு அழுக பார்த்த. நீ பெரியவளானப்போ உன் கழுத்துக்கு நகை வாங்கி போட்ட. உன்னோட ஆசைகளுக்கு நான் குறை வச்சதே இல்ல. உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். அப்போ இந்த கல்யாணம் நிச்சயம் பண்ணியாச்சு. வர்ற 20ஆம் தேதி காலையில 10 மணில இருந்து 11 மணி வரைக்கும் சுப முகூர்த்தம். உனக்கு வேண்டியத நீ கேட்கறதுக்கு முன்னாடியே இந்த அப்பா வாங்கி கொடுத்துருவ. அதையெல்லாம் நீ சந்தோஷமா வாங்கிக்குவ. அதே மாதிரி இதையும் சந்தோஷமா ஏத்துக்கணும். அதான் என் சந்தோஷம். அந்த குடும்பத்துக்கு ஒரே பையன் உன் புருஷனா வரப்போறான். இந்த அப்பாவோட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் நீதான் பாத்துக்கணும். அப்பாவே வந்து என்ன கேட்டப்போ அவரோட பாசத்துக்கு முன்னாடி என்னால ஒண்ணு பேச முடியல.
பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு முடிவு எடுக்கலாம்னா வாசு வேற ஊர்ல இல்ல. யோசிச்சேன், முடிவெடுத்தேன். எங்க அப்பாதான் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. எனக்காக எதையோ தியாகம் செஞ்சாரு. அவரோட தியாகத்துக்கு முன்னால இந்த காதல் பெருசு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. அப்பாவோட சந்தோஷமும் அந்தஸ்தும் தான் பெருசுன்னு நான் நினைச்சேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் என் கணவரும் இந்த ஊருக்கு வந்தோம். இதான் என் வீடு. எப்படி இருக்கு? இத கோயிலாக்குறது உன் கையில தான் இருக்கு. பிடிச்சிருக்குல்ல? வா. அதோ அதான் நம்ம பெட்ரூம். வா. கவிதா, எனக்கு ரொம்ப மென்மையான மனசு. ரொம்ப அன்போட இருப்பேன். என்னையே நான் பல தடவை பாக்கியசாலியான்னு கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நான் உண்மையிலேயே ரொம்ப பாக்கியசாலி. அது எப்படின்னு உனக்கு காட்டுறேன். இன்னும் உனக்கு சரியா புரியல? இப்ப காட்டுறேன். அது இப்படிதான். எனக்கு நீங்க புருஷனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும். பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? பொண்ணுங்க குளிக்கிற இடத்துல எனக்கு வேலை கிடையாது. ஆனா என் பொண்டாட்டி குளிக்கிற இடத்துல எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? என் வைஃபுக்கு முதுகு தேய்ச்சி விடணும். அதுல எனக்கு தெரியும். எனக்கு கோபம் வரதுக்கு முன்னாடி உனக்கு கோவம் வருது எப்படி நான் பார்க்க இங்க இருந்து வேண்டாமா? போனா போதும். ஐயோ போங்க. கவிதா, போங்க. நான் சொன்னா கேளு. நான் போக மாட்டேன். போங்க. ஐயோ, என்னம்மா இது இவ்வளவு சூடா இருக்கு? நீ இதுல பஸ்ட் தண்ணி கலக்கல? ஏதோ ஞாபகத்துல கலக்க மறந்துட்டேன். இத பாருமா, இவ்வளவு சுடு தண்ணி உன் உடம்புல பட்டா உன் உடம்பு என்னத்துக்காகும்? நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா என்னால தாங்கவே முடியாது. இரு, இப்ப பாரு. இந்த சுடு தண்ணியில இப்படி பஸ்ட் தண்ணி கலக்கணும். இப்ப சூடு எதமா இருக்கும். இப்ப நீ குடிக்கலாம். இப்ப எப்படி இருக்கு?